முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மாதிரி காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகள் செயல்படுவது கெட்ட பெயரை அவருக்கு கொண்டு வருகிறது. அந்த அதிகாரிகளுக்கு ஒன்றும் கிடையாது. 60 வயசானா ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு பென்ஷன் வரும், எல்லா பெனிஃபிட்ஸும் வரும். அவங்களுக்கு ஒரு குண்டுமணி அளவு கூட எந்த லாஸும் கிடையாது. நாளைக்கு ரெஜிம் சேஞ்சுனா இவங்க தான் போய் முதல்ல அங்கே சல்யூட் அடிப்பாங்க. ரெஜிம் சேஞ்ச் ஆக போதுன்னு 3 மாதத்துக்கு முன்னாலே ஸ்மெல் பண்ணிட்டா இந்த கவர்மெண்ட்டில் இருக்கும்போதே அந்த கவர்மெண்ட் வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க. இது அதிகாரிகளோட பெடிகிரி, இது அவங்க ஜாதகம். இதோட ப்ரைஸை வந்து போலீஸ் கொடுக்காதுங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் கொடுக்கும். அப்போ இது இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்கணுமா இல்லையா? யார் போய் சவுக் சங்கர வீட்டில் இப்படி ஒரு காரியம் பண்ணாலும் கெட்ட பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வரும்ன்ற புரிதல் ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை? சவுக் சங்கர் இதில் செல்வ பெருந்தகையை தான் குறை சொல்கிறாரு, டிஎம்கேவை சொல்லலை, அவர் பேரே எடுக்கல. சீஃப் மினிஸ்டர் யாரை சொல்கிறாரு? கமிஷனரை சொல்கிறாரு. பட் சம்படி ஹஸ் டிட் இட். இல்லை, யார் பொறுப்பு இதுக்கு? இதை இதுக்கு தானே உங்களுக்கு